ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா நடந்துக்கோ. யார் என்று விளக்க முடியுதோ? இந்த நவகோடிக்கு அதிபதி. நவகோடிக்கு அதிபதி நாராயண செட்டியா. செட்டியாரா? ஏய் ஐயா இந்த தேசனவர் ஜெயபாபர் பட்டத்துக்கு எதுக்கு வந்து தெரியுமா? என்ன காரணம்? நான் பணம் வட்டி விட்டுக்கிறேன். வட்டி தனியா விட்டு எக்கச்சக்கமா அந்த வட்டி பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்துக்கிறேன். வரீங்க. எவ்வளவு வட்டி கேட்க மாட்டேன். எவ்வளவு வட்டி வட்டி வரீங்க? 10 பைசா வட்டி. 10 பைசா வட்டி. ஆமா. ஓஹோ வாங்கணும் கொடுத்துருவோம். ஒரு மாசம் தர மாட்டீங்க. நீங்க வாங்கிடுவா வாங்கி கொடுத்துருவோம். அப்படி இருந்தாலும் என் நாட்டுல 1000 கப்பல் ஆகாயத்துல பறக்குது. கப்பல் தண்ணி தானே பாருங்க. ஆகாயத்துல பாருங்க. ஏய் ஏன்னா சுடுகாட்டுல சூனி வைக்கிறேன். ஓ நாட்டுல தான் கப்பல் தண்ணியில போகுது. என் நாட்டுல ஆகாயத்துல பறக்குது. 1000 ஏரோப்ளான் தண்ணியில போகுது. 100 பஸ் தண்டவாளத்துல போகுது. ஆமா 200 ட்ரெயின் தார் ரோட்ல போகுது. அப்படி இருந்தாலும் இந்த ஜெயமாவரி பட்டணத்துல நான் வட்டி கூட்ட பணத்தை வாங்க வந்து அதனால ஒரு சின்ன வீடு என்ன கிடைக்குமா? சின்ன வீடா? கொஞ்சம் செலவாகுமே. ஏய் என் பேக் புலா பணம் தான். அப்படியா? என்ன அது மட்டும் இல்ல, ஒரு குட்டி வேணும். குட்டி தங்க தனியா தங்க முடியாது. அது எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா கொஞ்சம் பணம் தான் அதிகமா செலவாகும். சிப்பில பார்த்தா 2000 நோட்டு. கைப்படாத ரோசாவா இல்ல கைப்பட ரோசாவா? கைப்பட்ட ரோசா குத்தி எங்கடா டாக்டர் வேலை கொடுக்க போற? கைப்படாத ரோசா வேணும். கைப்படாத ரோசா ஒரு 50 கோடி செலவாகும். ஆளுக்கு பாதி பிரிச்சுங்க. பேக் பத்திரமா வைங்க, இல்ல கேக் அதிகாரி கேட்பேன். அதனால அந்த குட்டி பட்டு வர சொல்லி குட்டி தானே வர சொல்றவங்க பண்ணி குட்டியா? ஏ பாப்பா ஏங்க மஞ்சா தண்ணி சுத்தி இப்பதான் 2 மாசம் தான் ஆகுது. கைப்படாத கைப்படாத ரோசா சொல்லி டாக்டருக்கு வேலை கொடுத்துட்டு போது. ஏய் அதான் பேக்கோட குத்துற கம்மியாட்டியா? சரி ஒண்ணு அனுப்புடா. அந்த சாண்ட குடிச்சவா 3 வருஷமா நான் எல்லாம் ஆகி போட்டு எல்லாம் தின்னுட்டு என் உடம்புதான் ஆகி போட்டு என் உடம்புதான் வீணா போச்சு. எங்க போனா அவன் பொண்டாட்டி கூட போட்டான். அவன் போனா போறான். வருமானமே இல்லடா. அவன் போனா போய் பிச்சைக்காரமா அவன். இப்ப ஒரு ஆள் வந்துறாருமா. ஐயோ கோடிக்கு அதிபதி. கோடிக்கு அதிபதி. செட்டியார் எக்கச்சக்க பெட்டிலே பணத்தினால படுப்பார். என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி ஆள் வந்துறாரு. ரைட் பாக்கணுமா? அவனை வச்சுதான் காலத்தை ஓட்டு. நம்ம குட்டி இது ஓடத்தில தண்ணீர்
முருகா 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 ஐயோ முருகா எனக்கு இந்த விதிவசம் வந்து பிணைந்தது சிவமே ஐயா சிவமே எனக்கு இந்த விதிவசம் வந்து பிணைந்தது சிவமே ஐயா சிவமே சண்முகா என் வீட்டுக்கு கடகள் எடுக்கிறியா காங்கிரட் போறியா வரி கட்டியான்னு கேட்டேன். அப்போதே என் மனதை எடுத்து வைத்தால் காசு இருக்கின்ற வரையிலும் காசு. ஆனா காமம் என்ற ஆசை என் கண்ணை மறைத்தது. மாத்தானை வைத்துக் கொண்டு என் மண்டை உடிச்சிட்டாரே முருகா. எனக்கு யாருமே துணை இல்லை என் மனைவியை தவிர. என் மனைவி கற்பகம் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் முருகா. ஐயோ முருகா முருகா எப்படி எப்படி பண்ணாலும் வள்ளிமலை பஸ்ல யாரும் போது விட மாட்டோம். ஐயோ கண்ணே கற்பகம் பெண்ணே கற்பகம். ஐயோ என் உயிர் போகுது. இப்பதான் உங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷம். என் மண்டை உடஞ்சு போயிரு. நான் கலகலி செஞ்சிட பாரு. கொண்டாட்டியா ஒப்பாக்குறீங்களே. ஐயோ யார் கூச்ச வச்சு யாருன்னா வாய் தந்து பேசுறாயா? கம்பெனி இருக்கிறீங்க இப்போ ஒரு பழம் வருமா? உயிர் போகுது. ஐயோ கண்ணே கற்பகம். ஐயோ முருகா முருகா ஆண்டவா என் மனைவி கற்பகம் தெரிஞ்சு அவதான் என்ன வந்து காப்பாற்ற போகுது. அம்மா அவர் 100 ரூபாய் போகட்டும். ஒரு பக்கம் போடுங்க போடு இங்க போடுறேன். சரி போடு தண்ணி போடு. ஏய் அவன் தூக்குவான் எடுத்து போடு. அப்புறம் எடுத்து போடுவான். ஐயோ முருகா கண்ணே கற்பகம். ஐயோ என் உயிர் போகுது. ஐயோ முருகா சண்முகா முருகா திருச்செந்தூர்வாடி வேலவா சேவை வரந்தரவா திருச்செந்தூர்வாடி வேலவா ஐயா சரவண பொய்கதனில் ஐயோ சரவண பொய்கதனில் அரிசி சுவையாவ தரித்தாய் முருகா சரவண பொய்கதனில் பார்வதி உந்த தாயார் பெண்ணவாறு மனம் மகிழ்ந்தார்.
ஐயோ புரியா என் உயிர் போகுது கண்ணே கற்பகம் கண்ணே கற்பகம் விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்றைக்கு நாரதர் ஓடி வந்து அம்மா 48 நாள் பூஜை செய்யணும் ஐயா சொல்லுங்க சீக்கிரம் அவளை வர சொல்லுங்க அப்படின்னு நான் ஏற்றி வைத்த காமாட்சி அம்மன் திருவிளக்கு இது நாள் வரைக்கும் அறியாது இருந்ததே முருகா. சரி இன்னொரு தடவை ஏற்றி வைப்போம். முருகா கடவுளே பங்குனி தேர்வாடுதே பக்தர் காவடிகள் ஆடுதே ஐயா பங்குனி தேர்வாடுதே ஐயா பங்குனி தேர்வாடுதே ஐயா பங்குனி தேர்வாடுதே ஐயா சங்கஜயா கண்டிகை சப்த சங்கீதங்கள் பாடும் நினைச்சு போறீங்களா? போய் போதா அவன் ஏந்திரிக்க சேர்க்கிறான். இல்ல விளக்கு ஏற்றி வைத்துக் கொண்டே இருக்கின்ற நவிந்து கொண்டே இருக்கிறது. சரி இவருடைய கணவருக்கு ஏதாவது ஆபத்தா போய் தாசி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏதோ சோதிக்கிறார் கடவுள். போய் வருவோம். ஐயோ முருகா என்னாச்சு தெரியல. என்னை தொட்டால் உனக்கு தோஷம் என்னை தொடாது. உனக்கு நான் பாதியாகி விட்டேன். உனக்கு நான் துரோகம் செய்து விட்டேன். மாலையிட்டு 3 வருட காலமாக மற்ற பெண்ணோடு சுகபோகத்தை அனுபவித்த பாவி நான். உனக்கு துரோகம் செய்து விட்டேன். என்னை தொடாது. ஐயோ என் உயிர் போகுதே. கற்பகம் நீங்க துரோகம் செய்திருக்கலாம். நான் உனக்கு எந்த துரோகம் செய்யலைங்க. என்னையே தொட வேண்டாம் சொல்றீங்க. ஐயா உயிர் போகுது. அவன் வேற ஒருத்தர் வச்சு காலத்துக்கு போய் சாவிட்டான். வேற ஒருத்தரை வச்சிருக்கான். போய் போறான். நீங்க பயப்படாதீங்க சுவாமி. நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஜனங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. என் வீட்டுல வச்சிருந்த பொருள் பூரா கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை. அதனால இங்க உட்கார்ந்து இருக்காங்க எங்க அம்மா எங்க ஐயா என்னை பெற்ற என் தாய்மார் இருக்காங்க. எனக்கு கொடுப்பாங்க. 1 2 கொடுத்தாலும் 10 பைசா அப்பெல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தாலும் அந்த உறவுடைய பூஜையை தவறாது செய்து உன் உயிருக்கு போகாமல் நான் உன்னை காப்பாத்துறேன் ஐயா. கண்டிப்பா இவன் போய் கெஞ்சிக்கிறான். நேரா போ. எங்க கீழ் என் பெருமை சொல்லு. நிறைய பிச்சு போடுவாங்க. யார் போடுவாங்க? பொம்பளைங்க தொடர்பு கட்ட முறை எடுத்து வச்சிருப்பாங்க. ஆம்பளைங்க எல்லாம் செருப்பு வச்சிருப்பாங்க. ஏம்மா நீங்க அவருக்காக கொடுக்க வேண்டாம்மா, எனக்காக கொடுங்க அம்மா. முருகா ஐயோ போகுது. ஐயோ கற்பகம் எங்க காப்பாத்து. கண்டிப்பாங்க கண்டிப்பா கூட்டிட்டு போய் காப்பாத்துறேன். கண்டிப்பா கூட்டிட்டு போய் காப்பாத்துறேன். இப்படியாக அந்த சாந்தத்தில மண்டை உடைச்சு கிடக்க அந்த நேரத்தில் எவ்வளவு சாந்தத்தில பிடிக்க எவ்வளவு தடுத்து எம்ம தர்ம தருப்பா.
ஐயா வணக்கம் வாங்கயா யமதர்ம மகாராஜா வணக்கம் மகாராஜா. நல்ல வந்திருப்பா ஆகட்டும். என்னடா போச்சு ஓட்டி திங்கறீங்க கலகுச்சி எப்படி போகும் ஐயா மகாராஜா வணக்கம் யமதர்மனுக்கு சும்மா வந்திருப்பா யமதர்மனுக்கு. தம்பி ஆ. அலை பார்த்தா யமதர்மன் தம்பி ஆ. சாம்பல் அவர் விட்டத்தை ஆண்டு வரக்கூடிய யமதர்மன் சூரிய தேவனுக்கும் சாயதேவிக்கும் பிறந்த பிள்ளைகளும் அண்ணன் தம்பி மொத்தம் 2 பேரு 2 பேர். யமன் ஓட்டை யமன் ஒன்று. சாண்டியன் சண்டி சனியன் 2. வர்றா. யமன் யம ஒன்று. சனி எங்கடா போயிச்சு மனா சனி 2 பேர் அண்ணனுங்க. மனா எங்கடா போயிச்சு சனி ஓ இல்லையா? ஆணு கேட்ட ஏதோ போட்டா பாரு ஏய் ஆ. யமன் இருக்கிற வீட்டுக்கு ஆஹா. சனியே வர மாட்டான் ஆமாங்க சனி இருக்கக்கூடிய வீட்டுக்கு யமன் வர மாட்டான். இந்த யமன் போக மாட்டான் மாட்டான். அப்படி என்ன போதும் ஏய் ஆ, நீ சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் ஆ. யமனாச்சு ஆஹா. என்னை பார்த்தா சுரவடா கதறியதவரெல்லாம் ஏய், என்னை பார்த்தா எவனா இருந்தாலும் எவனை கண்டால் ஐயோ ஐயோ எப்படிங்க பிடிப்பீங்க எப்படிங்க பிடிப்பீங்க எப்படி பாசக்காரி எடுத்து போன் பண்ண எடுக்க மாட்டேன் தேவடியா பையா ஏற்கனவே தான் பேசுவியா ஏடா பையன் எத்தனை ஃபோன் பண்ணாமா லைக் ஏய் அப்படி என்ன கண்டால் கண்டால் அனைவரும் அனைவரும் சிதறி ஓடுவான் ஆமாங்க. மும்மூர்த்தி தேவர்கிட்ட கட்டளை ஆஹா. எப்படி என்றால் அப்படி. இந்த உலகத்தில் உலகத்தில் மாநில மக்களுடைய மக்களுடைய உயிரை பிடிக்கக்கூடிய எவன் கணக்கு முடிந்தாலும் முடிந்தாலும் அவன் உயிரை பிடிக்கணும் பிடிக்கணும். அப்படி என்று ஆ. மும்மூர்த்தி தேவர்கிட்ட கட்டளை கட்டளை. இன்றைய தினத்தில் ஆ. யார் கணக்கு முடிந்திருக்கிறது முடிந்திருக்கிறது. அப்படி பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும். ஏய், அட சித்திரா புத்திரா இங்க வாருங்க சித்திரா புத்திரா இங்க வாருங்க சித்திரா கட்டத்தை சித்திரா குத்தா ஐயா இன்றைய தினத்தில் எவன் கணக்கு முடிஞ்சுக்குது வரலாம் பாக்குறையா சைலன்ஸ் அவங்களுக்கு வரப்போகுது. ஐயா என்னடா ஐயா என்னடா ஐயா 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 இந்த கடையில எப்படி பட்டுன்னு சொல்லி ஆகணும் யார் கணக்கு ஐயா யாரோ உனக்கு ஆவாத ஒருத்த மாட்டிக்கிறான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அன்றாம்பட்டு வட்டம் விஜயபுரம் சேர்ந்த யமதர்மா ரம்பர் அவங்க கணக்கா முடிச்சு போச்சு முடியுது ஏட்ட பெரட்டி வர்றான் ஓ ஏட்ட பட்டியா ஆய்வா என்னடா ஆய்வா என்னடா ஏய் கேமரா 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 கிட்டவா. ஆய்வா டேய் ஐயா யார் எதிரி பாத்துக்கிட்டா யார் அவன் ஐயா இதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாலாபுரம் வட்டம் நிர்தாங்கி சக்கரவர்த்தி விக்னேஷ் கணக்கு அவனை விட்டா மிருதம் கடிக்க ஆள் கிடையாது நானா சொல்றேன் திருப்பி ஐயோ என்னடாச்சு ஐயா என்னடா என்னாச்சு ஏன் கணக்கே பூச்சி போச்சுங்க போய் சாப்பிடா தேவடியா பையன் சித்தா உங்களுக்கு வேலை சேர்த்தவரா. ஏய் அது சித்தமலையானுக்கு அடியில எடுத்து மேல போடு போய் சேர்க்கும் அது எங்கடா போய் ஐயா அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் சுத்தமலை சேர்ந்த குடிகார அழகேச கணக்கு முடிச்சு போச்சு இன்னைக்கு யார் கணக்கு முடிச்சு பாரு இன்னைக்கு அப்படி தெரியல சொல்லலாம் வர வெள்ளிக்கிழமை சொன்னாலும் கணக்கா நான் தேதி மாத்திட்டு இருக்கிறேங்க ஐயா இதோ நான் 5/6 தேதி 9ஆம் மாசம் 2025 வெள்ளிக்கிழமை ஆகுது வெள்ளிக்கிழமை ஜெயமாபுரி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெயசேன மன்னனுக்கும்
ஜெயமாலினி பிறந்த சாந்தி சில கணக்கு 6 மணிலாம் முடிச்சிச்சுங்க. ஒரு எருமடை ஓடி போனாரா எருமடை எங்கடா ஸ்பீபலம் போகுது. ஏய் அதே ஒரு கணக்காரி இங்க வந்தா எருமடா ஏங்க நீ வண்டி எடுத்து ஓடி வந்தாங்க ஒரு 4 ஏய் சிவராமா சாந்தசேரன் அப்படி கணக்கு முடிக்கணும் வீட்டானே பாசகை பாசகை என்ன அத யமனே வந்து இருப்பா 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 யமன் என்னது யா உயிரை பிடிக்க யம வந்துக்கிறாங்க. இருங்க எங்க ஏமா வந்திருக்காங்க யாருமே ஆள் இல்ல பைத்தியக்காரி என்னங்க எவன் சாவு போறானோ அவங்களுக்கு தான் செய்வா யமன். ஐயோ அப்ப என் கண்ணுக்கு தெரியானா என் உயிரை தான் பிடிக்க போறோம். ஐயோ அதை கிளம்பா இருங்க இத்தனை நாள் ஏமாத்தி இன்னைக்கு தான் வந்துக்கிறோம். எங்க ஒண்ணு சொல்லட்டுமா ஆ, நான் கற்புடையவளாய் இருந்தால் இருந்தா கணவனையே கண் கண்ட தெய்வமா நான் நினைத்திருந்தான் ஆமா அந்த யமன் நான் உன் பக்கத்தில் இருக்கும் வரை கண்டிப்பா கொஞ்சம் பிடிக்கவே முடியாது. வீசினா. நீங்க பயப்பட வேண்டாம். வீசினான் பாசகை இதோ 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 அவன் உயிரை பிடிக்க போனான். அக்கினி சோலை வீசுகின்றது. அதற்கு காரணம் கற்புடைய பெண் கற்பகவள்ளி. அவன் பக்கத்துல இருக்கிறான். அவளை பிரித்தால் இவன் உயிரை பிடிச்சு போவான். இவன் தண்ணி தாக ஏற்படுத்தினான். தண்ணி கொண்டு வர சொல்லிடுவான். அந்த நேரத்தில் இவன் உயிரை பிடிச்சிடலாம். தகவலை ஏற்படுத்தலே தண்ணி 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 உயிர் போகுது. ஐயோ தண்ணி ஐயோ தண்ணி என் உயிர் போகுது. எங்க 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 இருங்க 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 உனக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு உன்னை விட்டு நான் தனிப்பிரிந்து வீட்டுக்கு போய்விட்டார். நான் இல்லாத வேளையில் அந்த சண்டன் என்று சொல்லக்கூடிய காலதேவன் உன் உயிரை கவர்ந்து விடுவார். ஐயா சற்று தாகத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறேன். நேரம் பார்த்து பழி வாங்குறிய நீ. கடவுளே மாலையிட்டு 3 வருட காலமாக இன்ப சுகம் கொடுக்காத பாவிதானே இவன். நான் தண்ணி கேட்கிறேன். நான் அப்பால போயிட்டு எம பிடிச்சி விடுவான். கொஞ்சம் போனா என் உயிர் போகுது. ஐயோ பட்டுன்னு எம பிடிச்சி விட பரவாயில்ல. ஆனா தண்ணி இல்லாம செத்து மனுங்க. ஐயோ ஐயோ தண்ணி ஐயோ தண்ணி. சரி எதுனால தான் நடக்கட்டும். நீங்க இங்கே உட்கார்ந்துருங்க. நான் வீட்டுல போய் மறுமுறை வீசாதே பாசகை இதோ 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 சாந்தசீல உயிரை பிடிச்சிடும். பிடிச்சுட்டா நிர்வாணம் சாமிலா போய் ஒரு கணக்காடி ஏமாதறோம். என் மன்னவர்க்கு தாயோ தேர்க்க இந்த மாதிரிதான் கலமே இன்னும் உட்கார்ந்து துரு படுத்துக்கிறாரு. அங்க யாரோ பூச்சிட்டாங்களா யாரு எங்க சுவாமி ஐயோ ஐயோ மாண்டி ஐயோ மாண்டி ஐயோ ஐயா என்னை விட்டு போய்விட்டீர்களே ஐயா. நானாதி ஆயிட்டனே சுவாமி. ஐயா எனக்கு கல்லு மேல் கணக்கு எழுதோ
என்ன மறையிட்ட ராஜாவே பின்ன கணக்கு பிள்ளை என்றிருந்தாங்க. ஐயா என் கணக்கையும் மறந்து விட்டோம். என்னை விட்டு கைலங்கேறி ஐயா நீங்க போனீங்களா? கிளம்பியா அம்மா ஐயா 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 அம்மா இங்க பார்த்தீர்களா சுவாமி, இந்த மாலை 8 மன்னர் மாண்டு விட்டார் ஐயா. அவருக்கு யாரும் துணை இல்ல, எனக்கு துணை இல்ல. நீங்க சொன்னீங்களே அந்த முருகன் பெருமானை போய் செய்தா செத்து போன பணத்தை கூட எழுப்பலான்னு சொன்னீங்களே ஐயா. என் மன்னன் மாண்டு விட்டா நானும் செத்துடுறேன். எங்க 2 பேரையும் கொண்டு போய் எங்களை அடைக்கல செய்திருங்க. அம்மா நீ சாக வேண்டாம், உன் கணவருக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குறேன் நானு. எப்படி எப்படின்னா அதோ பைனாப் இருக்கார் முருகன் முருகன் நேரா போய் நான் பாத்துட்டு வரேன். நீங்க முருகனை நேரா போய் நான் பாத்துட்டு வரேன். போய் சொல்லு முருகா, பூலோகத்தில் ஒரு பெண்ணுக்கு கற்பனை பெண்ணுக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன். அவன் 48 நாள் பூஜை செய்தான். அவனுடைய கணவனுடைய உயிரை எமன் கவர்ந்து போகிறான். அவன் சமலாபுரி போறதுக்குள்ள தடுத்து நிறுத்தி அந்த உயிரை நீ வாங்கி கொடுக்கலன்னா உனது ஆராதனை மந்திரத்துக்கு அழி வந்து விடும். உனக்கு தேர் ஓட்ட மாட்டாங்க. பங்குனி திருவிழா நடக்காது. உனக்கு யாரும் அளவு போட மாட்டான். உனக்கு பங்குனி மாசம் தேர் ஓடாது. அப்படி சொல்லி சத்தியமா வாங்கி கொடுப்பீங்களா? நான் உயிர் வாங்கி தரமா? சத்தியமா வாங்கி தரேன். அப்ப போ, சீக்கிரம் போ. உனது பூலோகத்தில் உனது ஆராதன மந்திரத்தை ஒரு பெண்ணுக்கு உச்சரித்து உன் ஆராதன மந்திரத்திற்கு அழிவு வந்து விட்டது. என்னுடைய ஆராதன மந்திரத்துக்கு அழிவு வந்து விட்டது. பேரழிவா? ஆமா. அப்பேற்பட்ட அழிவு என்ன முருகா? நாரதரே இந்த ஆராதன மந்திரத்தை அந்த கற்புடைய பெண்ணுக்கு உச்சரித்தாய். அவன் அந்த அம்மானுடைய கணவன் உயிரை அந்த சமணாபுரி வேந்தன் யமதர்மன் உயிரை புடிச்சிட்டு போறான். என்னுடைய மந்திரத்தை சொல்லியுமா? ஆமா. உன்னுடைய மந்திரத்தை சொல்லியும் உயிரை பிடிச்சிட்டு போறான். உயிரை விட்டு வேண்டாம். ஆமா. அந்த உயிரை போயிட்டு நீ மீட்டு வர வேண்டும். மீட்டு தர வேண்டும். அந்த மீட்டு தரவில்லை என்றால் உன் ஆராதன மந்திரத்துக்கு அழி வந்து விடும். பங்குனி நாளத்தில் தேர் ஓடாது. பக்தர்கள் உன்னை கும்பிட மாட்டாங்க. அப்படியா? ஆமா. சின்ன பசங்களா இருந்தாலும் நல்லா பேசுறீங்க. அதனால் இப்போ சமணாபுரி சென்று அந்த யமதர்மனை பார்த்து அந்த உயிரை மீட்டு விட வேண்டும். இதோ போகிறேன். சமணாபுரி தன்னை அடிக்க தெரியலையா? முக்கண்ணன் படைத்த முன்மூர்த்தி இருக்கின்றாரே, அந்த முதல் மூர்த்தியின் பிள்ளை பரம கடவுளை பிள்ளை என் பேர் முருகப்பெருமான். என்ன ஏடா வழி வருகிறேன்? நீ எங்கடா வந்து போற? பூலோகத்தில் சாந்தாசனுடைய கணக்கு முடிந்து விட்டது. அதனால் அவன் உயிரை பிடித்துக் கொண்டு யமலோகம் சாமலாபுரி செல்கிறேன். செல்கிறாயா? ஆமா. அந்த உயிரை மீட்டு விட வேண்டும். விட முடியாதா? ஆமாடா. விட முடியாத உனக்கு எனக்கு சண்டடா. சொல்றா பாக்கலாம். பாப்பா.
மாடா இது என்னன்னு தெரிஞ்சியே சரணாயிடும். பொருளுக்கு கேட்டு ஐயோ ஐயா ஐயோ ஆள் மாதிரி தெரியுதம்மா யாரு ஐயா கொஞ்சம் முகத்தை காட்டுங்க ஐயா யார் நீங்க ஐயா யாருயா நீங்க சாம்பராவுரியாண்டு வரக்கூடிய இந்த விவரம் ஏமாத்தார்கள். எம்மாடி பயங்கரமா இருக்கிறாரு அம்மா. ஐயா அந்த மானிட மக்கள் உயிரை பிடிக்க கூடவரா? ஆமா யம தர்மனா நானே தான். யமனி நேரம் வந்துட்டாரு அப்பா. ஐயா 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 உன் திருமலரணி அனந்த கோடி வந்தனமே. ஐயா உன் திருமலரணி அனந்த கோடி வந்தனமே. அனந்த கோடி வந்தனமே. தங்க திருவடிக்கு அநேக கோடி வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய பாதத்தை படி அப்படிதான் பூவோடும் பொட்டோடும் என் பாதத்தை படி அப்படின்னா நீ பூவோடும் பொட்டோடும் கட்டிய மாங்கல்யத்தோடு சுகமாக வாழ கிடவரை. கட்டின மாங்கல்யத்தோடு சுகமாக வாழ கிடவரை. ஐயா சக்தி வாங்கி கொடுத்த வரை எனக்கு பழிக்குமா? நான் கொடுத்த வர பழிக்கும். இது சத்தியம். நான் எம்மா பாக்கியம் செய்யல எம்மா. இப்படி ஒரு வரம் கிடைக்கிற கனவு நினைக்கலையே ஐயா. கொஞ்சம் இப்படி பாக்குறீங்களா? அங்க பாருங்க. என்னங்க என்னது கண்ணு தேர்ந்தீங்களா? ஏதோ கட்டை அடங்குது. கட்டையா? ஐயா என்ன மாலை இட்ட மன்னர் மாண்டார். எப்படி உயிரை பிடிக்கிற நீதானே? நானேதான். என் கணவர் உயிரை பிடிச்சிட்டு எனக்கு வரணும் கொடுத்துட்டீங்க. இவர் எங்க வீட்டுக்காரர் ஐயா. அவன் கணக்கு முடிஞ்சு போயிருக்கு. நான் உயிரை பிடிச்சேன் ஐயா. இப்ப எனக்கு நீ வரம் கொடுத்துட்டீங்க. ஆமா பொட்டோடு பூவோடு வாழணும்னு. ஆமா உயிரை விட்டுடுங்க ஐயா. நீ பூவோடும் பொட்டோடு இருந்த அதனால பூவோடும் பொட்டோடும் கட்டி மாங்கல்யத்தோடு இருந்து நான் வரம் கொடுத்தேன். வரம் கொடுத்துட்டீங்களா? ஆமா. உயிரை விடு. விட முடியாது. இப்ப சத்தியம் பண்ணீங்க. ஏமா நீ அப்படி இருந்த நான் பூவோடும் பொட்டோடு இருந்தா நான் அதை பார்த்துட்டு கொடுத்துட்டேன். ஓ அப்ப நான் அறுத்துட்டு வந்துருக்கணும் போல இவர்கிட்ட. நான் என்னன்ற உயிரை விடு. விட முடியாது. விட முடியாது. யோ என்னமா என்ன மரியாதை கொடுத்துட்டோம். ஏன் என்ன ஓஹோ நானா? யோ உயிரை விட விட முடியாது. விட முடியாது. விட முடியாது. அந்த இடத்த விட்டு நீ போக முடியாது. ஏன் போக முடியாது? இதோ 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 நாரதர் சொன்ன மந்திரம் அருமையா படிச்சு. ஓம் சரவண பவாயன நமகன்னு சொன்னாலே அவனை ஈத்தாருக்கு. என்ன இப்ப எதுக்கு வந்த? சொல்லிட்டு போறோம். ஏர் ஓட்டவங்களுக்கு இல்ல. போறதா? என்னடா இது? என்னடா அந்த கத்தரிட மஞ்சள் வைத்தால் சந்தன ஏய் 1.5 வருஷத்துக்கு முன்னே உன் உயிர் பிடிச்சிருப்பான். போனா போய் விட்டுக்கிறேன். இப்ப என் மாயரை கூட புட முடியாது. ஊட்டி மேல இப்ப இந்த யமனுக்கு நீதான் யமன். எங்க வீட்டுக்காரர் உயிரை விடுறதுலயும் இந்த யமனை விடவே கூடாது. நான் விட மாட்டேன். ஜாக்கிரதை பிடிச்சது. ஏய் உட்றா. விட முடியாதுடா. ஒரு இன்னும் 2 நாள் டைம் தரணும். உட்றா. நான் மூத்தத்து குடிக்கிறியா?
டேய், இவன் நான் மாட்டிக்கிறேன். இவனை எங்க போனா என்ன பண்ண முடியும்? டேய், என்ன கட்டளைக்கு அவன் ஊருக்கு கட்டளை. அவன் வேண்டாமா எழுதாரு. இந்த விடிவா. நீங்க சட்டாரா ஆசியே. ஐயா பரம கடவுளே வணக்கம். நல்லா இருப்பா நல்லா ஓ நமச்சிவாய யாருன்னு விளக்க முடியுதோ யார் ஐயா வணக்கம் புரியலை. நான் தான் கைலாயமே கோயிலா இருக்கக்கூடிய 2010 நேரத்தை படுத்தரலையே உட்கார்ந்த கடவுள் பரம கடவுள். பரம கடவுள். ஏதோ யமனுக்கு நீங்க உட்கார்ந்துற பாமர மக்கள் எல்லாத்துக்கும் நான் தான் படி அடக்கலாம். பரவாயில்லை. அதனால யமனுக்கு ஏதோ ஆபத்தா ஆபத்தா. அதான் வந்துக்கிறேன். யமனை தேடி போறோம். தாதாம் தைதக்கு ஐயா யார் மது? நம்ம சிரிக்கிற யாரு பயமர்த்தி சிரிக்கிறீங்க? ஏய் வேங்க நிலக்கங்க. உங்களை பார்த்தா பரம கடவுள் மாதிரி தெரியுது. இல்ல நான் பெருமை மாட்டுக்காரன். அதான் போன தாதாபுரத்தை வந்தீங்க. அதே பக்கத்துல தண்டாபுரி பக்கத்துல ராதாபுரத்துல தான் வந்திருக்கேன். ஐயா என்னம்மா நீங்க உண்மையிலேயே பரம கடவுள் தானே? நம்ம சந்தேகமா இருந்தா ஆஹா ஸ்கேன் போட்டு பாக்குறியா? அப்படியா? எனது ஆண்டவா பரம கடவுள் ஒடிக்கலாம் பார்த்துறாப்பா. ஐயா யார் மன்னமா? என்ன இப்ப நாட்டியம் பண்ணீங்க? எம்மா சிதம்பரத்தின் தில்லைக்காளியும் நடராஜ பெருமானும் நாட்டியம் செய்த ஞாபகம் இங்க வந்துருக்கு. ஓ ஆண்டவா தில்லை தாண்டவான்னு சொன்னனே அந்த ஆட்டத்துடைய ஞாபகம் வருது. இங்க வந்து விட்டது. பரவாயில்லைங்க. இப்ப நீங்க ஆண்ட நாட்டியத்தை பார்த்துதான் பத்மனியை செத்துட்டா. பார்க்க கூடாதா? ஆமா. ஐயா என்னம்மா? எங்கள் ஆடு தில்லை தாண்டவா என் ஆசீர்வாதம் வாங்குறதுனால அதனால பொட்டோடு பூவோடு கட்டில மாங்கிலத்தோடு கால போற மெட்டியோடு நல்லா இருக்கும். கால போற மெட்டியோடு. ஆமா கொஞ்சம் வாங்க ஐயா. சத்தியமா நீ கொடுத்த வரோம் எனக்கு பலிக்குமா? சத்தியமா நான் கொடுத்த வரோம் கண்டிப்பா இது பலிக்கும். கொஞ்சம் அப்படி பாருங்க ஐயா. நம்ம அதே ஊரே முட்டியா இந்த பரமூர்ல ஆசீர்வாதம் நீ 10வது பாஸ் போ. நீ பேரு போ. இரு அடே ஐயா ஏமா என் மன்னர் அவர் மாண்டார் ஐயா. என் கணவர் மாண்டு விட்டார் ஐயா. அதுக்கு நீ கொடுத்த வரத்தின்படி பொட்டோடு பூவோடு கட்டின மாங்கல்யத்தோடு வாங்கி வரம் கொடுத்தீங்க ஐயா. ஏமா கணக்கு முன் வந்து ஏமா புடிச்சுப்பா நான் என்ன பண்ண முடியும்? இப்படி வரம் கொடுத்தீங்க ஐயா. ஏமா உன் வீடுகார செத்தாரு மன கஷ்டமா இல்ல பண கஷ்டமா இல்ல வீட்டு குடும்ப கஷ்டமா? ஏன் செத்தா? எதுக்காக செத்தா? உண்மையிலே கடவுள்ல ரொம்ப திமிர் பிடிச்சவங்க தான் போலகுது. மன கஷ்டமோ பண கஷ்டமோ அது என்ன எனக்கு தெரியாது. ஆனா அவர் செத்துட்டார். அதுக்கு நீ தானே வரம் கொடுத்த. ஏமா நீ நம்ம யோசிச்சா வரமாட்டா தெரியா? ஐயா தாழ்மையா கேட்கிறேன்.
நீ வரம் கொடுத்தீல்ல ஆமா பொட்டோடு பூவோடு கட்டின கணவனத்தோடு மாநிலத்தோடு ஆமா கட்டின கணவனோடு கால்ல மெட்டியோடு ஆமா சொன்னீல்ல சொன்னதான் அப்ப என் கணவர் உயிர் பிழைக்க வழி சொல்லு ஏமா உன் வீட்டுக்கார கணக்கு முடிச்சுட்டு போய் எமன் தர்மம் வந்து புடிச்சிட்டு பாங்க நான் என்ன பண்ண முடியும் வரம் கொடுத்தீ நீ போடு போட்டு இருந்தா நல்லா இருக்கு நான் சொன்னேன் அதனால அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது பாக்கலாம் யோ என்னம்மா யோ பயம் என்னம்மா எதி தகுதி பேசுற நீ பயம் எங்க வீட்டுக்கார உயிரை விட முடியுமா முடியாதயா முடியாதுமா முடியாது யோ யோ சபாரே உயிர் விடுனா கோர்மெண்ட் டாக்டர் நானே விட முடியாதுயா விட முடியாதுமா பயா ஏன் போற மாதிரி ஓ சரவண பாபாய் நமோ காத்தியாயா சாமி ஓ ஆமா சுவாமி ஓ எதுக்கு வந்த உன் மயிரை புடிக்கிட்டு போலாம் மரியாதை உயிரை விட விட முடியாதா போறதே பாருங்க போற மாதிரி யாரு நானே ஓ சரவண பாபா இதே சைலன்ஸ் இப்ப எதுக்கு வந்தீங்க ஓட்டர் எங்க இருக்கிறான்னு கேட்டு போவாங்க இந்த மாதிரி பரமக்கடவுளை என்ன பாத்தீங்களா தாச்சி இதை முடிச்சுட்டு போயா ஓ இப்ப வந்தியா யாரு தேடி வந்த எமனுக்கு எது ஆபத்தான் ஓ எமனை தேடி வந்தேன் உட்காந்து பரியாமா ஏன்டா புண்ணதே ஒண்ணு மாடி ஒரு பொம்பளை மாடி சொல்றது இல்லை நான் அங்கேயே பொண்டாடி கூட சந்தோஷமா இருப்பேன் ஏண்டா நீ உன் பொண்டாட்டி மேல கை போட்டு தூக்குது போது நான் என்ன யாருதான் காப்பாத்துறது சத்தியமா சொல்லி ஒரு நாள் வந்து எட்டி பார்த்து நீ போற இடத்துல மாட்டிக்கினா வந்து காப்பாத்துறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? நான் பப்ளிக் பத்த கூடாது பப்ளிக் பத்த கூடாது போற இடத்துல மாட்டக்கூடாது ஐயா யமதர்மகிட்ட சொல்லி நீ கொடுத்த வரத்தின்படி உயிரை விட சொல்லு நம்ம உடுன்ற நான் ஊசி போற டாக்டர் கணக்கு போய் போய் புடிச்சு விட முடியாதுமா ஏயா வர கூட்டா எப்பாடே எவன் நம்ம வேசையான வந்திருக்கலாம் ஏமா என்னம்மா இது விட முடியுமா முடியாது முடியாதுமா அப்படியே ஏமா இருமா உனக்கு எத்தனை எழுத்து 5 எழுத்து நமச்சிவாயம் என்ற 5 எழுத்து ஆமா உன்னுடைய நெற்றி கண்ணிதமாக 6 கொடியா பிறந்தானே என் பையன் முருகன் சரவண பொய்கை அவனுக்கு எத்தனை எழுத்து அவன் 6 எழுத்து 6 எழுத்து எத்தனை 6 ஏய் அம்மா டேய் உனக்கு எத்தனை எழுத்து 5 உன் மகனுக்கு 6 5 எழுத்து மந்திரத்தால் 6 அப்படியே உட்கார நல்லா உட்கார உட்காரப்பா உட்காரு, நம்ம தலைவி எப்படிதான் ஒரு கோட்டை வந்து கட்டி போடுமா அறிவிருமா தேவாரி தோவந்தா ஐயா ஐயா வணக்கம் அம்மா ஐயா வணக்கம் என்னைக்கும் பூவோடு பொட்டோடு கட்டின மகளத்தோடு சுகமாக வைத்திருப்பாய் அம்மா. இப்ப சொல்லுங்க எப்படி எப்படி பூவோடு பொட்டோடு கட்டின மகளித்தோடு சுகமாக நீ வாழ்ந்திருப்பாய். யாரு நான் தான் பிரம்மதேவன். இவர் யாரு அழகு கண்ணன். சரி இருந்து வண்டி போட்டு இரு ஏய் ஏய் அங்க வா பக்கத்துல மாதிரி யூஸ் பண்ணு ஐயா ஏன் இந்த உருவத்தோட வந்திருக்கீங்க பூலோகம் வந்து பத்தால் இந்த உலகத்தை மாற்றி வந்துக்கிறோம் நாங்க. அப்படியா ஆமா. சரி இருமா இப்போ உங்களை பாதம் பண்ணீங்க எப்படி வரம் கொடுத்தீங்க பூவோடும் பொட்டோடும் கட்டின மாங்கலத்தோடும் சுகமாக வாழ்வாய். சத்தியமா நீ கொடுத்த வரோம் சத்தியமா பலிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க பூவோடு பொட்டோடு கட்டின மாங்கலத்தோடு சுகமாக வாழ வேண்டும். இது சத்தியம். பசமா மாட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் 2 பேரும் திரும்பி பாருங்க இது என்னது? என்னடா இது? பகவானே, ஓ, என்ன இது கம்பெனி செஞ்சது போய் பாருங்க. சரி ஆ, எங்க வீட்டுக்காரர் செஞ்சுட்டேன் ஆமா. இப்ப யாரு தேடி வந்தீங்க நாங்க ஈஸ்வரன் பரமக்கடவுளை தேடி வந்தோம். பரம கடவுள் ஆமா. அதை உட்காந்துக்கிறான் போய் இது என்ன பரமக்கடவுள்? பரமக்கடவுளே, என்ன உங்களுக்கு இந்த கேள்வி? ஏறு பரம கடவுள் அந்த மாதிரி யமதர்ம யமதர்மன். பிரம்மா பிரம்மா, விஷ்ணு ருத்திரன் யமதர்மன் யமதர்மன். எல்லோரும் கும்பலா இருக்கீங்க அந்த யமன்கிட்ட சொல்லி எங்க வீட்டுக்காரர் உயிரை விட சொல்லுங்க அதானே உங்களை சொல்லுங்க. கணக்கு முடிஞ்சிருக்கோம்.
செத்து போயிடுவா ஏமா தரமா என்னடா பண்ண சொல்றதுக்கு அதுக்கு நீ நான் விட முடியாது வர முடியா வர விட்டா முடியாதுமா கணக்கு முடிஞ்சு போச்சு ஏமா தரமா பூவோடு பொட்டோடு இருந்தா அதெல்லாம் பூவோடு பொட்டோடு வரம் கொடுத்துட்டான் சரிப்பா இப்போ நீ அவன் கணக்கு முடிஞ்சு போச்சு அவன் வந்து உயிரை விரும்ப முடியாது முடியாதுமா போற போ ஐயா அம்மா தாட்சிமா அந்த மும்மூர்த்தியார் ஒன்னா சேர்த்தால உயிரை விட்டுருவாங்க ஒரே நிமிஷம் இருங்க. பிரம்மதியாவனே அம்மா ஒரு காலத்துல உன்னை கொட்டி தலை மேல கொட்டி இல்லடா உன்னை சிறையில வச்சவர் யாரு முருகப்பெருமான் ஆ? முருகப்பெருமான் உன்னை கொட்டி சிறை ஐயில் வைத்த கட்ட அப்படி சாரி எடுத்துங்க சாரி அப்படி அது கேட்கணும் தாத்தா சாமந்தானா தாத்தா சாமந்தானா நாங்க எங்க போட்டு வச்சீங்கன்னா அடிச்சு பண்டிகை வச்சு போது மாட்டிக்கிட்டு போனாங்க ஏண்டா நாங்க என்ன நாலு கோட்டை வாங்கி பண்டிகை ஒரு கிலோ பேரட்டி உட்காந்து குடிச்சு ஜாலியாக வரும் நாங்களே பொம்பளை கிட்ட மாட்டீங்க சரிங்க நாரதரே அம்மா வந்தாரம் ஐயா ஓமாக்கி வந்தாரம் ஐயா நீ பூவோடு பொட்டோடு கட்டின மாங்கலத்தோடு சுகமாக வாய்ந்திருப்பாய் இவரும் மாட்டிக்கிறாரு அம்மா அப்போ ஐயா நான் என்ன மாட்டிக்கினேன் ஓ நான் என்ன மாட்டிக்கினேன் இவர் யாரு யமதர்மா ஒண்ணு இவர் யாரு எங்க தாத்தா இரண்டு இவர் யாரு எங்க அப்பா மூன்று இவர் யாரு எங்க சின்ன தாத்தா மொத்தம் எத்தனை 4 பேரு நான் போடு 5 கட்ட நாரதா ஐயா நாரதரே இந்த தேவர் எல்லாம் ஒரு பூட்டு பூட்டு நீ மட்டும் ஒரு சாய் அதனால ஐயா உன் கட்டை அவிழ்த்து விட்டாதான் ஆமா என் கணவர் உயிரை விடுவதற்கு வழி செய்யும் ஆமா உன் கட்டை மட்டும் அவிழ்த்து விடணும் இப்ப நீங்க சேமந்தானா தாத்தா சேமந்தானா நான் கும்பலா சேர்ந்து அடிக்கிறீங்களா எங்களை காப்பாத்துறா எங்களை காப்பாத்துறா உங்களை காப்பாத்துனா பையங்கிற பைனாபுரி முருகன் அவர்கிட்ட போனா நமக்கு வழி கிடைக்கும் நீ சங்க ஜெயகஞ்சி அடிக்க வேண்டும் ஆமா பிரம்மதியாவா பிரம்மதண்ட சுமக்க வேண்டும் ஐயா நீங்க வந்து சங்கு நீங்க தப்படிக்கணும் அது இருக்கார் பாரு யமதர்மன் அவன் காவடி சுமக்கணும் இப்படி சுமந்து கொண்டு நீங்க வீர வீட்ட வேண்டும் அப்ப எழுதுனா காவடியா முருகையா ஒரு தோழி நான் போட்டேன் கொடுக்க என்ன கண்டையே அப்படியே கண்டுபிடிச்சுக்கிறானா அப்பா எல்லாம் ஒரு ஆம்பளை போலீஸ் மாட்டுவாங்க ஆமா நான் ஒரு பொம்பளை போலீஸ் மாட்டிக்கிட்டேன் இத்தனை நாளா கஞ்சா பழகம் எனக்கு ஆமா அது கட்டுப்படி ஆகணும் ஒரு 10 மூட்டை வெள்ளத்தை ஊற வச்சேன் நீ குடிப்பது கஞ்சாதானே கட்டுப்படி ஆகலையா அதனால வெள்ளத்துல போனேன் சரி இப்ப என்ன பண்ணணும் நான் ஒரு பொம்பளை போலீஸ் மாட்டிக்கிட்டேன் இதான் என்ன காப்பாத்து
என்ன தவறு செய்தாய்? அதான் சாதா கப்பல் மடக்கிறாய். சரி வா. ஏடா நான் போட்டு கொடுங்க. அப்படி எதுக்கு பேசுற? அப்போ அந்த அம்மா கற்பகலி பொண்ணு அம்மா கிட்ட அம்மா கற்பகா, கற்பகா சுகமாக வளர்க்கிறது. ஒரே நிமிஷம் இந்த நேரத்தை முடிச்சாங்க. ஒரே நிமிஷம். முருகா, கற்பகா, ஐயா கற்பகா, ஈராறு கரத்து வேளா இணைந்தீர்த்தாய சக்தியின் ஐயா கற்பகா, இந்த ஊர்ல கோவிலை கட்டி குடமுழக்கு கும்பாபிஷேகம் செய்து அந்த சக்தியினுடைய பாவம் இல்லையா? ஆமாம்மா. முருகா, ஈராறு கரத்து வேளா வினை தீர்ப்பாய சக்தியின் பாலா இவன் யாரு உனக்கு? இந்த அரணிடம் நேற்று கண்ணை தீரக்க நீங்கள் அறிவீரு அது பொறி அதிலிருந்து அரு பொறி பறக்க என்ன பாட்டு கருத்து உங்கள் திருவடிக்கு அதே கோடி வணக்கம். நல்லா இருமா. என் கணவர் உயிர் பிழைக்க எல்லோரும் ஒத்தியா வந்துட்டாங்க. ஆமா, என் கணவர் உயிரை விடுவதற்கு வழி சொல்ல சொல்லுங்க. சொல்றேம்மா. பிரபுதேவா சொல்லியா சாந்தசீலுக்கு கணக்கு ஒரே நிமிஷம். இப்பதான் விளக்கமா தெரியும். ஒரே நிமிஷம் இருக்கு. சொல்லு. சாந்தசீல வயது எத்தனை கணக்கு எழுதுன? 20 வயது எழுதுனேன். 20 முடிஞ்சிச்சா? முடிஞ்சு விட்டது. அந்த கற்பகவல்லி என்ற பெண்ணுக்கு எத்தனை வயது எழுதுன? 100 வயது எழுதுனேன். அம்மனி போல் 100 எழுதுறான் பாரு. உனக்கு அந்த போறாம சாந்தசீலுக்கு 20 முடிஞ்சிச்சா? முடிஞ்சு விட்டது. அந்த கற்பகவல்லி என்ற பெண்ணுக்கு எத்தனை வயது முடிஞ்சிச்சு? 20 வயது முடிஞ்சு விட்டது. 20 வயது முடிஞ்சிச்சு. அதனால மீதி நீ 80 வயது இருக்குது. 80 வயது மீதி கற்பவன் இடத்தில் இருக்கின்றது. சாதாரண மகன் மங்கடாஜலபதி முன்னாள் துணை தலைவர் எனக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் குடும்பத்தில் அந்த மகமாரி அம்மன் துணையிருக்க பிரார்த்திக்கிற சுபேஜ் சொல்லு பேர் கற்பகவல்லிக்கு 100 வயசு 20 வயது முடிஞ்சு விட்டது. அதனால கற்பகவல்லி என்ற பெண்ணுக்கு 80 வயது இருக்குது. இருக்கின்றது. இப்போ அதுல பாதி வயது அவர் கணவருக்கு தார வச்சு கொடுத்தா பாதி பிரித்து கொடுத்தால் அவர் கணவர் மீண்டும் உயிரோட வருவார். மீண்டு வருவார். ஆமா. அதானே அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கணுமே. நான் ஒத்துக்க வைக்கிறேன் போ. ஐயா, கேளு கேளு கேளு. சொல்லு சாமி. உங்க கணவர் உயிர் உன் கையில தான் இருக்குது. நான் பிடிக்கலையா? இது வேற ஓய்டு ஓடி எங்க போறப்ப ஏமா உங்க கணவர் உயிர் 20 வயது. சரி. 20 முடிந்து விட்டது. சரி. உனக்கு வயதோ 100 வயது ஏறிதான் புண்டங்கண்ணவன். அது 20 கழிஞ்சு போச்சு. சரி. நீ இருக்குது 80 வயசு. சரி. அந்த 80 வயசுல பாதி நீ பாதி 40 வயது உங்க வீட்டுக்காருக்கு தாரவத்தை கொடுத்தா உங்க கணவர் மீண்டும் வருவார். 80 வயசு எனக்கு இருக்கு. அப்ப மீதி 40 வயசு. ஆமா. என் கணவருக்காக எள்ளும் தண்ணீர் விட்டு தாரவாத்து கொடுத்து விட்டான். ஒரு மனிதனுக்கு வயசு என்பது இருந்தா எமன் பிடிக்க மாட்டான். ஒரு மனிதனுக்கு வயசு முடிஞ்சாதான் ஆமா வயசு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வண்டியில போனா கூட விட மாட்டான். அதனால இரு என் கணவருக்கு 40 வயசு நான் கொடுத்துட்டா எண்ணெய் தண்ணீர் விட்டு தாரவாத்து கொடுத்துட்டா அவர் மண்டையில எழுதிருவீங்க. எம உயிரை விட்டுட்டா யாரு மேலேயும் குற்றம் இல்லை. அப்படித்தானே ஐயா? ஒரு சின்ன நிபந்தனை. என்ன? என் கணவருக்கு 45 எழுதுங்க, எனக்கு 35 எழுதுங்க. வாய்ஸ்மா 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 அப்படி இல்ல. நான் சொல்றபடி என்ன காரணம்? ஏன் என்ன காரணம்? என் கணவருக்கு 45 எம்மா நல்லா கேளுங்கம்மா. 45 ஏன் கேட்டேன் தெரியுமா? எனக்கு 35.
இந்த தேவரெல்லாம் பூவோடு பொட்டோடு இருக்கணும்னு எனக்கு நீ ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. ஆமா. அதனால ஆ. என் ஆம்படியானுக்கு முன்ன நான் செத்துடணும். ஆ. 35 வயசு எனக்கு. வயதுல அவருக்கு 45 கொடுத்தா. ஆ. இரு நாச்சாச்சி இரு. 2 நிமிஷம். ஏய், எங்க அம்மா இரு இரு வந்து இரு இருமா சொல்றேன் இரு. என் கணவருக்கு 45 கேட்டேன்னு சொன்னா நான் செத்துட்ட பிற்பாடு பூவோடு பொட்டோடு நான் கட்டின தாலியோடு எங்க வீட்டுக்காரருக்கு முன்ன நான் செத்தணும். அதனால 35. அவருக்கு 45 சொன்னா நான் செத்துட்ட பிற்பாடு மீண்டும் 5 வருஷம் இந்த பூமியில அவர் இருந்து வாழ்ந்துட்டு மறுபடியும் அவர் வரணும். அதனால தேவர் கொடுத்த வரத்தின்படி எனக்கு 35 கேட்டேன், அவருக்கு 45 கேட்டேன். உன் ஆயுசுலாம் கொடுக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி கேளு. எப்படி? உங்க வீட்டுக்காரர் 40 வயது, உனக்கு 40 வயது. ஒரே நாள், ஒரே தேதி, ஒரே கிழமை, 2 பேருமே உடன்கட்டை ஏற வேண்டும். உடன்கட்டை? ஆமா. சாமி, நீ வாயை திறந்த பிற்பாடு ஒரு 10 பேர் எடுத்து கூட சொல்லு. அதனால தண்ணி பிரம்மதேவா, என் கணவருக்காக பாதி வயச எள்ளும் தண்ணீர் விட்டு என் கணவருக்காக இதை தாழ்வாட்டு கொடுத்து விட்டேன். பிரம்மதேவனை ஆம்பளைக்கு மண்டலே எழுதுமா, பொம்பளைக்கு மண்டலே எழுது. வாங்கிக்கிறீமா காசு கொடுக்குறவங்க ஏச்சு இவரை உயிரை எழுப்பிடுற அப்புறம் எல்லாம் வந்து கொடுப்பீங்க. முடிச்சு எழுதிச்சா? இப்ப எவ்வளவுமா அடிக்கடி போன் பண்ணி சொல்ல பண்ணுவா. எல்லாம் முளகுச்சி சைஸா இருந்துக்கிறாமா ஆளு. அதான் வேலைப்பாடு பண்ணிக்கலாமா? வயரை எடுத்துக்கிட்டு வேலைப்பாடு பண்ணிக்கிறேன். பெருமா மாட்டுக்காரா போடா. என்னென்ன வரும்? என் மனைவி பெயர் விளங்குவதற்கு ஒரு பெண் குழந்தை, என்னுடைய பெயர் விளங்குவதற்கு ஒரு ஆண் குழந்தை. 2 வாரம் கொடு. அப்படியே பரம் நீ கொடு. புள்ள நான் விட்டு போச்சா? இன்னும் போகல பாத்தி முரு. 2 பொண்டாட்டி வேணும். 2 பொண்டாட்டி ஒண்ணு வேணும். 2 பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி வேணுமா? ஏமா, கணவனுக்காக பாதி வயசை கொடுத்து உயிரை எழுப்பியதால் கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி சண்டன் சண்முக பெருமான் சண்டை. சண்டன்னா யம, சண்முகன்னா முருகன். எல்லாம் காசு கூட்டிட்டு போ. அதனால இன்னைக்கு ராத்திரி நாடகம் தான். ஆனா இங்க இல்ல, தென்கீரனூர். அதனால நைட்டு மணி 10க்கு உங்களை சந்திக்கிறேன். நாடகம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கைத்தட்டு நைட்டு வாங்க. அவன் பால் வாங்கிட்டு போறாங்க. போ கொடுங்க போ. என்ன தொடைமா?